வணக்கம். வாங்க, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு நாங்கள் ஒடியலும் பனங்கட்டியும் வச்சு ஒரு அருமையான ஸ்வீட் ஒன்று தான் செய்ய போகிறோம். நீங்கள் இவ்வளவு நாளும் இப்படி ஒரு ஸ்வீட்டை பார்த்துருக்க மாட்டீங்க, சாப்பிட்ருக்க மாட்டீங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் இதில் ஒடியல் எடுத்திருக்கிறேன். இந்த எல்லா ஒடியல்லையும் செய்ய போகிறதில்ல, நான் ஒரு கொஞ்சமாக தான் எடுக்க போகிறேன். ஒடியலில் அடிப்பக்கத்தை உடைச்சிட்டு நாங்கள் மேல் பக்கத்தை மட்டும் எடுப்போம். அடி சரியான மெல்லிசாக இருக்கிறபடியே அதை நான் கழித்து எடுத்துக்கொள்கிறேன். இதில் நான் 300 கிராம் அளவுக்கு ஒடியல் எடுத்திருக்கிறேன். இதை நாங்கள் இப்போ பவுடர் ஆக்கணும். ஆனால் நாங்கள் மிக்சியில் போட்டோம்னு சொன்னால் அடிக்க இயலாது. அதனால் நாங்கள் ஒரு பொலித்தீன் பேக்கில் போட்டு இதை கொஞ்சம் தட்டி உடைப்போம் மெல்லிசாக. உரல் இருந்ததுன்னு சொன்னால் உரலில் போட்டு நல்ல வடிவாக இடித்து எடுத்துடலாம் மாவா. எங்களோட மிக்சிகளில் அப்படி அடிக்க இயலாது, மிக்சி உடைஞ்சு போயிடும். தட்டி எடுத்த ஒடியலை வடிவாக துப்புரவாக்கி எடுத்துக்கொள்வோம். மேலதிகமாக இருக்கிற அந்த நாறுகளை எல்லாம் எடுத்துடுவோம். இப்போ நாங்கள் துப்புரவாக்கின ஒடியலை மிக்சி கப்பில் போட்டுக்கொள்ளுவோம். இந்த ஒடியல் எங்களுக்கு மா மாதிரி வராது, ஒரு ரவைன்ற பதத்தில் அப்படித்தான் வரும். நாங்கள் அடித்து கொண்டு வருவோம். இப்போ நாங்கள் ஒடியல் மாவை அரைச்சி கொண்டு வந்துட்டோம். இதை நாங்கள் அரித்து கொள்வோம். கொஞ்சம் பெரிய கண்ணுள்ள அரிதட்டுன்னு சொன்னால் நல்லம். அரிச்சதுக்கு பிறகு மிஞ்சிற கப்பியை நாங்கள் திரும்பவும் இருக்கா சின்ன மிக்சி கப்பில் போட்டு அரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். எங்கட ஒடியல் மா தயாராகிட்டுது. இதில் மேலால் சின்ன சின்ன தும்புகள் இருக்கும், அந்த நார் அப்படி இருக்கும். அதை நாங்கள் அகற்ற தேவையில்லை, அதுதான் எங்களோட உடம்புக்கு தேவை. அதை நாங்கள் அப்படியே போட்டுருவோம். நான் இதில் பனங்கட்டி எடுத்திருக்கிறேன். இது நல்ல பனங்கட்டி, சீனி கலந்ததில்லை. எங்கட இங்கே மருந்து கடைகளில் கிடைக்கும். இது பனங்கட்டியை நல்ல வடிவாக நாங்கள் தட்டி எடுத்துக்கொள்ளுவோம். தூளாக்கின பனங்கட்டியை எங்கட ஒடியல் மாவோட கலந்து கொள்ளுவோம். உண்மையிலே இது நல்ல பனங்கட்டி தான். பனங்கட்டியை உடைக்கலே அவ்வளோ ஒரு வாசம் வருகுது. நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கிற காலத்துலையெல்லாம் இந்த சர்வசாதாரணமாக எங்களோட எல்லா கடைகள்லையும் கூட இந்த பனங்கட்டி இருக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, தேடித்தான் வேணும். அதுவும் மருந்து கடைகளில் மட்டும்தான் இருக்குது. இப்போ நாங்கள் ஒடியல் மாவையும் பனங்கட்டியையும் போட்டு கலந்து விட்டுட்டோம். இனி நாங்கள் இதுக்குள்ள தேங்காய் பால் விட்டுக்கொள்ளுவோம். நான் இதில் ஒரு பெரிய தேங்காய் எடுத்து முதல் பால் மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நாங்கள் நல்ல வடிவாக கலந்து விட்டுக்கொள்ளுவோம். இப்போ எங்களோட பிள்ளைகள் யாருமே பெருசாக ஒடியல் சாப்பிட்றதில்லை. எங்களுக்கு முந்தி ஒடியல் தான் நொறுக்கு தீனி. இப்போ அப்படி இல்லை, இப்போ விதமாக நிறைய நொறுக்கு தீனிகள் வந்துட்டுது. ஆனால் ஒடியலில் நிறைய சத்துகள் இருக்குது. இது எப்படியாவது ஏதாவது ஒரு வழியால் நாங்கள் பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுக்க வேணும். இப்போ நாங்கள் இந்த ஒடியல் மாவை ஒரு அரை மணித்தியாலம் மூடி வைப்போம். அப்படியே அரை மணித்தியாலத்துக்கு பிறகு திறந்து பார்ப்போம். ஒடியல் நல்லா ஊறிட்டுது, தேங்காய் பால் எல்லாம் உறிஞ்சிட்டுது. நாங்கள் இதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் விட்டு நாங்கள் கரைக்க வேணும். தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சம் விட்டு நாங்கள் தேவையான அளவுக்கு இதை கரைச்சி கொள்ளுவோம். ஆக தண்ணியாக கரைக்க தேவையில்லை. இதை ஒரு அளவான பதத்துக்கு நாங்கள் கரைச்சி எடுத்தோம்னா காணும். வீட்டில் ஒடியல் இருந்தால் எப்படியாவது தேடி பனங்கட்டியும் வேண்டி இதே மாதிரி பிள்ளைகளுக்கு செய்து கொடுங்க. இப்போ நாங்கள் எல்லாம் வடிவாக கலந்துட்டோம். தேங்காய் பால் காணும். இதோட நான் 2 கரண்டி சீனி போட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு பனங்கட்டி கிடைக்க இல்லைன்னு சொன்னால் எங்களோட சர்க்கரையிலையும் இதை தாராளமாக செய்து கொள்ளலாம். இந்த கலவையை நாங்கள் இன்னும் ஒரு 10 நிமிஷம் மூடி வைப்போம், ஊறட்டும். 10 நிமிஷத்துக்கு பிறகு திறந்து பார்ப்போம். இப்போ நல்லா ஒடியல் ஊறிட்டுது. இனி நாங்கள் இதில் முட்டை சேர்த்து கொள்வோம்.
நான் ஒரு 3 முட்டை சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் தேவைன்னா இன்னும் ஒரு முட்டை சேர்த்து போட்டுக்கொள்ளலாம். வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் விட்டுக்கொள்கிறேன். ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்ல வடிவாக ஒருக்கா அடித்து எடுத்துக்கொள்ளுவோம். நீங்கள் இந்த ஸ்வீட்டை ஒருக்கா செய்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளவு அருமையாக இருக்கும். அதே நேரம் உடம்புக்கு அவ்வளவு ஆரோக்கியமானது. முக்கியமாக எங்களோட சுகர் வருத்தம் இருக்கிற ஆட்கள் பயம் இல்லாமல் தாராளமாக இந்த ஸ்வீட்டை சாப்பிடலாம். அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும், உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும். நான் இதில் கேக் ட்ரே எடுத்திருக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்ல வடிவாக பூசிக்கொள்ளுவோம். அப்போ தான் எங்களோட தட்டில் ஒட்டாமல் இருக்கும். இப்போ நாங்கள் எங்களோட கலவையை எடுத்து இந்த தட்டில் விட்டுக்கொள்ளுவோம். கலவையெல்லாம் ரெடி ஆகிட்டுது. இதை இப்போ நாங்கள் அவிச்சு தான் எடுக்க போகிறோம். ஆவியில் அவிப்போம். நான் அடுப்பில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். அதில் ஸ்டாண்ட் ஒன்று போட்டிருக்கிறேன். எங்களோட பனங்கட்டி ஒடியல் கலவையை எடுத்து அதுக்கு மேலே வச்சு அப்படியே மூடி விட்டு 45 நிமிஷம் அவிய விடுவோம். இப்போ இந்த தட்டுக்கு மேலே ஒரு வெயிட்டான பொருள் வைப்போம். நான் உரலை எடுத்து வச்சுருக்கிறேன். 40 நிமிஷம் ஆகிட்டுது. நாங்கள் திறந்து பார்ப்போம். நான் இடையில் மேலால் தட்டொண்டு மூடினேன், இல்லாட்டி வேர்த்து அந்த தண்ணி படியும். நாங்கள் ஒரு டூத் பிக் எடுத்து நடுவில் குத்தி பார்த்தோம்னு சொன்னால் ஒட்டாமல் வரும். இப்போ எங்கட இந்த ஸ்வீட் அவிஞ்சிட்டுது. இதை நாங்கள் இனி இறக்கிடுவோம். இதை நாங்கள் திருப்பி கவிட்டு எடுக்க இயலாது. ஏனென்றால் நாங்கள் இதில் பட்டர் எண்ணெய் அப்படி எதுவுமே சேர்க்கல. இதை நாங்கள் இப்படி கரண்டியால் எடுத்துக்கொள்ளுவோம். நீங்கள் இந்த ஸ்வீட்டை செய்தீங்கன்னு சொன்னால் அடுத்த நிமிஷமே முடிஞ்சிடும். பனங்கட்டியும் ஒடியலும் சேர்ந்த வாசம் இருக்கு. சில நேரம் நாங்களே சாப்பிட்டு முடிச்சிருவோம். ஏன்னா அவ்வளவு ஒரு சுவையாக இருக்கும். நான் இப்போ எங்களோட இந்த ஸ்வீட்டுக்கு மேலால் கொஞ்சம் பனங்கட்டியை உருக்கி ஊற்றிக்கொள்கிறேன். நீங்கள் இப்படி ஒரு ஸ்வீட் இதுவரையும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க, யூடியூப்லேயும் பார்த்துருக்க மாட்டீங்க எங்கேயுமே. நான் தான் இந்த ஸ்வீட்டை கண்டுபிடிச்சிருக்கிறதாகவும் நான் நினைக்கிறேன். அது உண்மையா இல்லையான்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். இந்த ஸ்வீட்டை நீங்கள் சாப்பிடக்குள்ள ஒரு லேசான கயர்ப்புத்தன்மை ஒன்று வரும். அதை தவிர்க்க முடியாது. அதை நாங்கள் மாற்றக்கூடாது. அது எங்களோட உடம்புக்கு தேவை. நாங்கள் அதை அப்படியே தான் சாப்பிட வேணும். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்க முடியும் நினைக்கிறேன். ஏனென்றால் பனங்கட்டியையும் ஒடியலையும் பிடிக்காத ஆக்கள் இல்லைத்தானே நாங்கள். ஒரு முறை என்றாலும் இந்த ஸ்வீட்டை ஒருக்கா நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.